கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பக்கம் காருக்குள்ள ரகசிய அறை அமைச்சு குட்கா பொருட்களை கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இது பத்தின கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் யார்? அவருடைய பின்னணி என்ன? சுமார் எவ்வளவு குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் போலீசாருக்கு பெங்களூரில் இருந்து மத்தூர் வழியாக குட்கா பொருட்கள் கடத்தி செல்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் பேரில் மத்தூர் காவல் ஆய்வாளர் பத்மாவதி, உதவி ஆய்வாளர் குட்டியப்பன் மற்றும் போலீசார் அதிகாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது மத்தூர் அடுத்த தொகர்பள்ளி காப்புக்காட்டில் போலீசார் வாகனம் தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது டெல்லி பதிவேற்றுக் கொண்ட பேசர் கார் ஒன்று போலீசாரை கண்டு அதிவேகமாக சென்றது. அந்த காரை விரைத்து சென்ற போலீசார் காரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் காரை ஓட்டி வந்த நபர் முன்னுக்கு பின்னாக பதில் அளித்தார். பின்னர் காரில் சோதனை செய்ததில் காரில் சுமார் 500 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. பின்னால் காரை பறிமுதல் செய்த அந்த நபரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் இது போன்ற கடத்தல் சம்பவங்களுக்கு டெல்லி, ஹரியானா, குஜராத் மற்றும் பஞ்சாப் போன்ற வெளிமாநிலங்களில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் காரை இது போன்ற கடத்தலுக்கு பயன்படுத்துவதாகவும், அதே போல பெங்களூர் மாநிலம் ஒஸ்கோட்டாவில் இருந்து திருக்கோயில் பகுதிக்கு இந்த குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இந்த கடத்தலில் ஈடுபட்ட நபர் ராஜஸ்தான் மாநிலம் பகுதியைச் சேர்ந்த பரத்குமார் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.